My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு எம்சிசி தரப்புல இருந்து மிக முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் நேற்றுக்கு நைட்டு தான் வந்திருக்கு. ஆனா நேற்று நைட்டு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது ஓபன் ஆகிறதுல சில சிக்கல் இருந்துச்சு. என்னன்னு என்னால பார்க்க முடியல. எனக்கு ரேங்க் லிஸ்ட் மற்ற விஷயங்கள் இருந்ததுனால அந்த பிடிஎஃப் பார்க்கவும் இல்லை. இன்னைக்கு காலையில தான் இந்த வீடியோ பார்த்திருக்கிறேன். ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான அட் த சேம் டைம் ஒரு ஷார்ட் நோட்டீஸ். என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் தான். ஆல் இண்டியா கோட்டால இதுவரைக்கும் நான் நீட் அப்ளை பண்ணும்போது என்ஆர்ஐன்னு கொடுக்கல சார். நான் வந்து இந்தியன் நேஷனலா தான் கொடுத்துருந்தேன். ஜெனரல் கேட்டகரியில ஓபிசில இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். என்ஆர்ஐங்கிற ஆப்ஷனை நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஒருவேளை உங்களுடைய நேஷனாலிட்டியை இந்தியன்ல இருந்து என்ஆர்ஐயை கன்வெர்ட் பண்ணுவதாக நினைத்தால், ஆல் இண்டியா கோட்டாக்கு, தமிழ்நாடுக்கு சொல்லல, ஆல் இண்டியா கோட்டாக்கு சொல்றேன். ஆல் இண்டியால நீங்க அப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தென் யூ கேன் டூ இட். சரிங்களா? இப்போ நீங்க அதை செய்து கொள்ளலாம். ஆனா டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மி. இன்னைக்குதான் கடைசி நாள். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல பிடிஎஃப் காமிக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் பாருங்களேன், எம்சிசி தரப்புல இருந்து வந்த நோட்டிபிகேஷனா இருக்கு. இதுல பாருங்க, நோட்டீஸ் ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் டேட்டா 25/7/2025 சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் டைமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இது இன்னைக்கு 25ஆம் தேதி நேற்றுக்கு வந்த நோட்டிபிகேஷன். கைண்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இன் ரெஃபரன்ஸ் டு எம்இஏ கைட்லைன்ஸ் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ சர்டிபிகேட்ஸ் by missions or post abroad அப்படிங்கறதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ children of NRI or OCI or PIO but haven't submitted their nationality as NRI OCI POD at the time of registration with NTA for NEET 2025. நீட் எக்ஸாம் எழுதும் போது இந்த ஸ்டேட்டஸ என்ஆர்ஐனோ அல்லது ஓசிஐனோ அப்டேட் பண்ணாம இந்தியன் நேஷனலா கொடுத்த மாணவர்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற நோட்டிபிகேஷன். such candidate should send their following இங்க பாருங்க, such candidate should send the following scanned documents to MCC on email ID. ஒரு இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. டேட் பாருங்க, இன்னைக்கு 25ஆம் தேதி சாயங்காலம், நேற்றுக்கு 7 மணில இருந்து இன்னைக்கு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான், IST 7 PM குள்ள நீங்க இதை மெயில் அனுப்பணும். ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல அப்ளை பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டால டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல என்ஆர்ஐ சீட் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயங்களை செய்து கொள்ளலாம். இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் என்ஆர்ஐக்கு சீட் இருக்கு. இந்த மாதிரி எங்கெல்லாம் என்ஆர்ஐ சீட் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் கிளைம் பண்றதுக்கு இது வரைக்கும் என்ஆர்ஐன்னு கொடுக்காம இருக்கிறவங்க, நீட் எழுதும் போது என்ஆர்ஐன்னு கொடுக்காதவங்க இப்ப யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீட்டோட ஸ்கோர் கார்டை நீங்க அட்டாச் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷன் கீழே இருக்கு ஃபார்மேட்ல, இதே பிடிஎஃப்ல பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து அந்த கேண்டிடேட்டை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓசிஐ அல்லது பிஐஓ கார்டு, அது இப்ப தேவைப்படுற மாணவர்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. என்ஆர்ஐ ஆர் எம்பசி, என்ஆர்ஐ எம்பசி சர்டிபிகேட் ஆஃப் த பேரண்ட் ஆர் த கேண்டிடேட், இது இருந்து இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து அவசியம். சரிங்களா? சோ இதை வந்து மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. ஹவவர் ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க, எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி பிசிக்கலா வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சீட் அலாட் ஆனாலும் காலேஜ்ல போய் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு கன்ஃபார்ம் சீட்டுங்கிறது கிடைக்கும். இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஐன்னு போட்டு ஸ்டூடெண்ட் பேர் போட்டுருங்க, சன் ஆர் டாட்டர் ஆஃப் போட்டு பேரண்ட் நேம் போட்டுக்கோங்க. ஹேவிங் ரோல் நம்பர், இது நீட்னுடைய ரோல் நம்பர். சரிங்களா? ரோல் நம்பர் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எது வேணுமோ அதை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு, அண்ட் ஹவர் ஐ டிக்ளேர் myself as Indian during the process of filling NEET UG 2025 examination application on NDA website. I have attached all the relevant documents herein with the application as NRI candidate. NRI candidate க்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும், இந்த 4 டாக்குமெண்ட்டையும் நான் அட்டாச் பண்ணிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி பிடிஎஃபா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயில் அனுப்பணும். சரிங்களா? இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு முன்னாடி நீங்க அனுப்பணும். சரிங்களா? 7 PMக்கு முன்னாடி இன்னைக்கு 26th அன்னைக்கு நீங்க முடிச்சாகணும். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை போட்டுட்டு இந்த இடத்துல நேம் அண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத போட்டுருங்க. நேம் அண்ட் சிக்னேச்சர் போட்டு அனுப்பிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் UGMEB போர்டுல இருந்து என்ஆர்ஐ ரிலேட்டடா கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓசிஐ ஸ்டேட்டஸ்க்குரிய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ எம்பசி சர்டிபிகேட் எல்லாம் நீங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணுங்கிறதுல உங்களுடைய கண்ட்ரில நீங்க எந்த ஃபார்மேட்ல என்ஆர்ஐ எம்பசில இருந்து என்ன சர்டிபிகேட் வாங்கினீங்களோ அதை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி ஷார்ட் நோட்டீஸ், பட் ஸ்டில் வி டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுங்க. இனி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எல்லாமே இனி வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் குட்டி ஷார்ட் நோட்டீஸா தான் இருக்கும். ஸோ அதனால
நோட்டிபிகேஷன் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அப்டேட் வந்துச்சாலும் உடனே நம்ம சேனல்ல பதிவு செய்வோம். ஸோ தட் அந்த விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடாம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முழுவதும் எப்படி நடக்க போகுது, சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி இருக்கிறது, காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றது, இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் கம்பெனியன்ல மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல நீங்க நம்மளுடைய சர்வீசஸ்ல என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கேள்விகள் சந்தேகங்களுக்கு நம்ம அதுல பதில் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.